சரி, உன் பேர் என்ன? ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ். நாகர்கோவிலா? முதல்ல ஜாதகம் சரியா தப்பான்னு தெரிஞ்சாதானே பொருத்தம் பார்க்கறது, நீங்கள் செய்கிற பரிகாரம் இதெல்லாம் பழிக்கும். நான் நிறைய பேசியிருக்கேன், ஆனால் எதையுமே கற்றுக்கிட்டு பேசினதில்லை. என்னுடைய அனுபவபூர்வம். நீ சொன்ன மாதிரி நானும் பல ஊர், பல பேர், கிட்டத்தட்ட நானும் நிறையா பக்கம் பரிகாரம், ஹோமம், ஜாதகம் என்னெல்லாம் பண்ண என் பிரச்சனை தீரும் நானும் ஓடின காலங்கள் இருக்குது. கடைசியில் அதான் அந்தந்த தசா புத்தி நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்தந்த டைமில் எனக்கு மாறி நான் லைஃப்பில் எதெல்லாம் ஜாதகக்காரங்க கிடைக்காது, இந்த லைஃப்பில் இப்படி தான் இருப்பான், இந்த தசா புத்தி முடிகிற வரைக்கும் இத்தனை வருஷம் நீங்கள் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பட்ட கஷ்டங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு நான் பண்ணி என் லைஃப்பை மாற்றின விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். புதுசாக நான் நீங்கள் சொல்கிற கோவில் பரிகாரம் ஜாதகம் உருவான காலம்லாம் கற்காலம். அன்னைக்கு ஒரு கிராமத்தில் இருந்தே நம்ம இன்னொரு கிராமத்துக்கு போகிறதுக்கு போக்குவரத்துக்கு உண்டான வசதியும் கிடையாது, நல்ல பாதையும் கிடையாது. கரெக்டாக நம்ம ஊர் சைடெலாம் நல்ல உடங்காடு, மரம் தான் அதிகமாக, காடு தான் இருக்கும். ஒரு ஊர்லேருந்து கற்கள் ஆயிடுச்சு, அதாவது பொழுது ஆயிடுச்சுனாலே நம்ம இன்னொரு ஊருக்கு போக முடியாது. அப்போ பாதுகாப்பாக தான் போவோம். நமக்கு வெளிச்சம் கிடையாது, லைட்டு கிடையாது, சரியான நடைபாதை கிடையாது. இன்றைக்கி போக்குவரத்து காலங்கள் மாறினதுனால நாம் எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ ஒன்று அந்த ஏரியாவை சுற்றி உள்ள கோயிலுக்கு போவோம். வாழ்வாதாரத்துக்காக நம்ம இங்கே வந்தோம். ஒன்று எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஊரை சார்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறோம். இல்லைன்னா எந்தெந்த ஜோசியக்காரங்க, முதல்லலாம் ஜோதிடர்கள் கம்மி, இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களும் நிறைய பேர் படிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கல்வி அறிவுங்கிறது இன்றைக்கி ஒரு 80% போல் ஆகிடுச்சு. அப்போ படித்தவங்களுக்கெல்லாம் அப்சர்வேஷன் நிறையா, ஒரு விஷயத்தை கற்றுக்கிற விஷயம். இப்போ டிகிரி முடித்தவங்க நிறைய பேர் இல்லையா, அந்த காலத்திலலாம் படிப்பறிவு கம்மி. இன்றைக்கி நிறைய பேர் டிகிரி முடித்து வேலை இல்லாமல் இருந்தாலும் இந்த ஜோதிட அறிவியல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணால் ஜெயிக்கலாங்கிற மாதிரி எல்லாருமே இன்றைக்கி உற்பத்தின்னு ஒன்று கிடையாது. உனக்கே தெரியும், எல்லாமே செயற்கை பொருள். அப்போ உற்பத்தின்னு ஒன்று கிடையாது. அது மாதிரி இன்றைக்கி எல்லாமே படிச்சிட்டான். ஆனால் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோசியக்காரங்க 10 ஜோசியக்காரங்க பின்னாடியே கற்றுக்கிட்டு அதை கிளாஸ் எடுத்து, எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து வருஷத்துக்கு இத்தனை ஸ்டூடெண்ட் வெளியில் வருவாங்களோ அதே மாதிரி பல ஜோதிடர்கள் பலாயிரம் பேர் மாதத்துக்கு வெளியில் வராங்க. அந்த வெளியில் வந்தவங்க ஒரு ப்ரிடிக்ஷன், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ப்ரிடிக்ஷன். அவங்கவுங்க ஏரியா இருக்கும் இல்லையா, எத்தனை பேர் வெளியில் வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க ஏரியா இருக்கும். அதில் புகழ்பெற்ற நவகிரக ஸ்தலங்கள், அதில் புகழ்பெற்ற இப்போ நவகிரக ஸ்தலம்ங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே நிறையா இருக்கும். அந்தந்த இப்போ சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, மத்திய நாடு, 4 மண்டலமாக பிரிச்சிருப்பேன். இந்த மண்டலத்துக்குள்ளேயே பல மாவட்டங்களில் பல ஸ்தலங்கள் இருக்கும். அப்போ நவகிரகங்கள் பரிகார ஸ்தலம்னா 1-2 தானே இருந்திருக்கணும். எல்லா மக்களுக்கும் 1 அப்படின்னா தமிழ்நாடு பூராமே 1-2 கோயில் தான் இருந்திருக்கணும். ஆனால் அவங்க ஏரியாவில் எந்த கோயில் பிரசித்தி பெற்றதோ அந்த கோயிலுக்கு அனுப்பிடுவோம். ஏன்னா நீ யாருக்கிட்ட கேட்குறியோ அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க வழிபாடு பண்ணக்கூடிய இடத்துக்கு அனுப்புவோம். ஆனால் நமக்கு நம்ம பூர்வீகத்துக்கு பேர் தான் புண்ணியம். இன்னொருத்தங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு போகக்கூடாது. முதல்ல ஜாதகம் உங்களுக்கு சரியானே தெரியாது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வாக்கியம்தான். வாக்கியம் அப்படிங்கிறது இயற்கையினுடைய பஞ்சாங்கம், சித்தர்கள் உருவாக்குனது. திருக்கணிதம்ங்கிறது இன்னைக்கு மாடிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, கோர்ட்டில் அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது திருக்கணிதம்ங்கிறது சந்திரனுடைய அடிப்படை, அதாவது வெளிநாட்டினுடைய டைம் நேரம். டைம் ட்ராவலுங்கிறது 24, அதாவது 365 நாளுங்கிறது நம்மளது கிடையாது. நம்மளது 365. இப்போ தமிழ் மாதத்தை மொத்தமாக கூட்டினீங்கன்னா 365 நாள் வரும். 12 மாதம். சூரியனுடைய நகர்வை வச்சு நம்ம முன்னோர்கள் போட்ட மாதம் 365 நாள் வரும். நம்ம தமிழ் வருஷ பிறப்பை கொண்டாட மாட்டோம். தமிழ் மாதம் பேரே பாதி பேத்துக்கு தெரியாது. தமிழ் மாதம் எத்தனை தேதியில் முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது. குறைஞ்ச ஒரு 10% வச்சு தான் தெரியும். அப்போ தமிழ் அப்படிங்கிறது தான் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்து மதத்தினுடைய காவியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உன்னுடைய இப்படி இருக்கக்கூடிய அதில் ஒரு பகுதி தான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை வச்சு உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். விதியை மதியால் வெல்லலாம். சித்தர்கள் எப்படி தன்னுடைய உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். அவங்க சித்தர்கள் எந்த இடத்துலையும் 1 சென்ட் இடம் கூட வாங்கி போடலை. தன் உடம்பை எப்படி பாதுகாக்க முடியும்,
மக்கள் எப்படி தனக்கு வரக்கூடிய இயற்கையினுடைய பேரிடர்கள்லேருந்து பாதுகாக்கிறது. இப்போ உனக்கு எந்த நோய் நொடியும் இல்லைன்னா நீ உழைக்கிறதுக்கு ரெடி, ஓகேவா? எந்த கடன் பிரச்சனையும் இல்லைன்னா இன்றைக்கி நிறைய பேர் தன்னுடைய சூழ்நிலைக்கு கீழே இருக்காங்க, ஆனால் பரிணாம வளர்ச்சியில் இருக்காங்க. தன் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு வெளியில் பார்க்கும்போது நல்லா தெரியும், பல கோடி கடனில் இருக்கும், நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு நோய் இருக்கும். இன்றைக்கி சுகர்னு ஒன்று இல்லாத குடும்பமே நீ பார்க்க முடியாது, பிபி சுகர் அப்படின்னு. ஒரு ஊர் மண்ணை பிறந்த ஊர் மண்ணில் தொடர்ந்து அந்த நிலத்தடி நீரை குடிச்சிக்கிட்டு இருந்தாலே உனக்கு எந்த பிபியும் வராது, சுகரும் வராது. ஏன்னா அந்த மண்ணில் உள்ள நீர், சுரக்கிற நீர் உனக்கு. ஆனால் நாம் அந்த ஊர் மண்ணையாக குறிக்கிறோம். இருக்கிற தண்ணியிலேயே ஃபில்டர் பண்ணி சத்தெல்லாம் எடுத்து சக்கையை தான் சாப்பிட்றோம், சக்கையை தான் திங்கிறோம். அப்புறம் நோய் வருது. கடவுளே காப்பாற்றினா எங்கேருந்து காப்பாற்றோம்? கடவுளுங்கிறது நமக்குள்ள. அதனால தான் இறைவன்கிட்ட நம்ம வரம் கேட்கும்போது, இறைவா வரம் தாங்கும்போது தா வரம் அப்படிங்கிற உணவை, இறை ப்ளஸ் அவன் அப்படின்னா உணவு இருந்தால் தான் உயிர் தங்கும். அப்போ நமக்கு இந்த உணவு தான் உடம்புல இருக்க எல்லா அணுக்களையும் பாதுகாக்கும், நம்ம உயிரை பாதுகாக்கும், நம்மளுடைய எந்த நோயையும் சரி பண்ணும். அதனால தான் உணவை மருந்தாகவும், உணவை தான் உனக்கு பசி அடக்கக்கூடிய சக்தி அதுக்கு தான் கொடுத்துருக்கு. அந்த உணவு இல்லைன்னா நம்ம உடம்புல எந்த பார்ட்டும் இயங்காது, நம்ம உடலும் வளராது, எண்ணமும் செயல்படாது, உடலும் அழிஞ்சு போகும். ஏன்னா நாமளே இயற்கையிலேருந்து உருவானவங்க தான். அப்போ அந்த இயற்கையை கணிச்சிருக்கான். ஒரு 12 மாதம் அப்படின்னா ஜாதகத்தில் ஒரு 12 கட்டு, உயிரெழுத்து 12, உயிர் எழுத்துக்கள்னால் லக்னம் 12, லக்னம்ங்கிறது 12. இந்த லக்னத்தை வச்சு உயிர் அப்படின்னு எடுத்தோம்னா உயிரெழுத்துக்கள் 247. அதே மாதிரி மெய் அப்படின்னா உடல், உடல்னா சந்திரன், உயிர்னா சூரியன். அந்த சூரியனை வச்சு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆங்கிறது ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் சூரியன் தான். உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கு எந்த இதுவும் கிடையாது, உடல் அழிஞ்சு. அப்போ அந்த உயிரெழுத்துக்களை வச்சு உருவாக்கின மொழி 247. தமிழில் எத்தனையோ உருவாக்கியிருக்கலாம், அதில் 247. அதுக்கப்புறம் இந்த உடல் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு ஒவ்வொரு பாதத்துக்குமே 27 நட்சத்திரம் வரும், 4 பாதம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். 27 × 4 108. அப்போ 247 ஒரு 108, 355. இவை அனைத்துமே பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நவ கிரகங்களால் தான் உருவாகுது. இதில் ராகு கேது 2 நிழல் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அது பூமிக்குள்ளே இருக்கும். ஓகே, நம்ம ராகு கேதுங்கிறது நிழல் பிளானட், அது ராகு கேதுன்னு தனியாக சொல்கிறேன், உனக்கு அப்புறம் புரியும். அப்போ நவ கிரகங்கள் அப்படின்னு சேர்க்கும்போது 355 ஒரு 9, 364, 247 108 ஒரு 9, 364, 355 9 364. இப்போ இவை எல்லாமே பூமியில் தான் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் இந்த நவகிரகத்தை, இந்த பஞ்சபூதம் எங்கே தட்பவெப்பநிலை சரியாக இருக்கும்னா பூமியில். அதனால தான் இந்த பூமி சொர்க்கம். இந்த பூமியில் உருவான எந்த நவகிரகத்திலையும் பூமிக்கு பிளானட் இருக்காது. இவை அனைத்தும் பூமியில் தான் மையம் கொள்ளுதுன்னு அந்த பூமியை அதில் சேர்த்துருக்க மாட்டான். எந்த நவகிரகத்திலையும் பூமி இருக்காது, எல்லா நவகிரகமும் பூமியில் தான் விழுது. அப்படிங்கிறதுனால நவகிரகம் வச்சுருப்பான், பூமியை சேர்க்க மாட்டான். நீ அந்த பூமியை தான் நம்ம சாமி, எது செவ்வாய், நாம் இங்கே தான் தனிச்சிருக்கோம். அப்போ அந்த ஒன்றை சேர்த்தினா 365. அப்போது வாக்கிய பஞ்சாங்கம், தமிழ் மொழி, இயற்கையினுடைய சுழற்சி எல்லாத்தையும் கட்டமைச்சு ஒரு வருஷம் போட்டிருக்கான் 365. இந்த 365லையுமே இன்னைக்கு அந்த கற்காலத்தில் வாழ்ந்த மாதிரி நம்ம இல்லை. இன்னைக்கு எப்படி பரிணாம வளர்ச்சி, அது மாதிரி இன்னைக்கு சின்ன மில்லிகிராம எடை போடுற அளவுக்கு நமக்கு நுண்ணறிவு அதிகம் இல்லையா, நம்மளுடைய கண்டுபிடிப்பு. ஏன்னா மனிதனுடைய அறிவு அவ்வளோ பலமானது. அப்போ அந்த அறிவால் ஒரு மில்லிகிராம் வரைக்கும் எடை போட முடியும். ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது. தங்கத்தை பார்த்தீங்கன்னா கிராம் வரைக்கும் எடை போடுவான், பார்த்துருக்கியா, சின்ன வரைக்கும். அவனால் அவ்வளோ மைனூட்டாக கண்டுபிடிக்க முடியுது, 0.0 வரைக்கும் கண்டுபிடிச்சிருவான். அப்போ அதில் அப்படி ஒரு சேட்டலைட்டை வச்சு பூமி பல மில்லியன் செகண்ட் வேகமாக சுற்றுது, 24 மணி நேரம் இல்லை. அதனால தான் அமாவாசை பகலில் பாதி, இரவில் பாதி, சூரிய உதயத்தினுடைய மாறுபாடு, இந்த மழை காலம், வெயில் காலம், இயற்கையினுடைய பேரிடர்கள் இதெல்லாமே மாறுறதுக்கு காரணம் பூமி தன்னிலை கொஞ்சம் மாறிடுச்சு. இதே மாதிரி 1962 வேகமாக சுற்றுச்சு, ஒரு விண்கல் மோதி வேகமாக சுற்றுனதுனால தான்
அந்த திருக்கணிதம்ங்கிற 365 நாள் வந்தது. அதை ஏற்றுக்கிறீங்கல்ல? 365 நாளைக்கு அதை ஏற்றுக்கிறீங்கள? பூமி வந்து வேகமாக சுற்றுறதுனால லீப் வருஷம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளை சேர்த்திங்க. அதே பூமி இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக சுற்றுது அப்படின்னா, இன்னைக்கு திருநள்ளாறில் வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் மட்டும் கிடையாது, போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் சனி பயிற்சி ஆகலைன்னு ஒரு வருஷம் தள்ளி வைக்கிறாங்க. அப்போ சூரியன் ஒரு கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம். நமக்கு கிரக பயிற்சியையோ எந்த ஒரு கிரக நகர்வையோ நம்மளால் நிறுத்த முடியாது இல்லையா? ஆனால் ஜாதகத்தை முன்னோர்களும் அதையும் நிறுத்தலை, அதை கனெக்ட் பண்ணி குறிச்சிருக்கான். ஓகேவா? அப்போ இந்த கிரக நகர்களை வச்சு தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் இருக்குது. அப்போ நீ என்ன ராசி என்ன லக்னமோ அதுதான் உன்னுடைய உடலும் உயிரும். ஒரு ராசி ஒரு லக்னம் அப்படிங்கிறது தான் உயிரும் உடலும். முதல்ல அது தெரியணும் இல்லையா? எந்த ராசி அப்படின்னா, ராசினா உடல், உயிரோடு சேர்ந்த உடல் தானே. அப்போ அந்த 12 கட்டத்துக்குள்ளே இருந்துருது. அப்போ இந்த இயக்கத்தை எதுவுமே நிறுத்தலை. அப்போ ஒரு வருஷம் டிலே. இந்த ஒரு வருஷம் டிலேவே ஜாதகத்தில் நீ எப்படி கழிச்சு பார்ப்ப? அப்போ சூரியன் 12 கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம்னா, சூரியன் உயிர்னு சொன்னேன், அப்போவே சந்திரன் உடல்னு சொன்னேன். அப்போ சந்திரனை சுற்றி வர்றதுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அவர் கிட்டத்தட்ட 4 பாதம் மாறுறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துப்பார். ஆனால் லக்னம் 24 மணி நேரத்தில் 12 கட்டத்தை சுற்றி வரும். 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிடும். அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு 12 கட்டம் சுற்றி வந்துடுதுன்னா ஒரு நாள். அதே சூரியன் சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம். அப்போ அந்த உயிருங்கிறதுக்கு அந்த ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டு. அப்போ அந்த ஒரு நாளை நீ ஜாதகத்தில் எப்படி கழிப்ப அப்படின்னா, அந்த 24 மணி நேரத்துக்கு லக்னம் 12 கட்டத்தை கரெக்டாக சுற்றி வருதுன்னா, அப்போ லக்னத்தை இந்த வேகமாக சுற்றுறது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுற்றிடும். அப்போ நீ என்ன லக்னமாக இருக்கிறியோ அது உன் வீடு இல்லை. இப்போ ஒரு வண்டி வேகமாக போகுது, 80 கிலோமீட்டரில் போகிற ஒரு ட்ரெயின் இப்போ 100 கிலோமீட்டர்னா நீ இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு 2 ஹவர் முன்னாடியே போயிடும். அப்போ உன் லக்னம் மாறிடுது. 4 பாதம் 24 மணி நேரத்தில் நட்சத்திரங்கிறது ஒரு பின்னாடி வந்தது. அப்போ நீ என்ன நட்சத்திரமாக இருக்கிறியோ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் பின்னாடி வந்துடும். இந்த லக்னம் நட்சத்திரம் மாறினதுனால உனக்கு என்னென்ன மாறிடும்னா, தசாபுத்தி மாறிடும். ஒரு வருஷ பலன் அவுட் ஆகிடும். ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திர பாதத்தில் சந்திரன் என்ன ஒரு தசாபுத்தி நடக்கும். நீ எந்த தசையில் பிறந்தங்கிறது மாறும். நிறைய விஷயங்கள் மாறும். இந்த தசாபுத்தி மாறிடும். உன்னுடைய ராசி சில பேர்த்துக்கு மாறிடும், சில பேருக்கு லக்னம் 100% எல்லாத்துக்கும் மாறிடும். அப்போ ஒரு லக்னம் சரியாக இருந்து உனக்கு 7ஆம் இடம் பொருத்தம் பார்க்கும்போது இப்போ உனக்கு மேஷ லக்னம்னு போட்டிருக்கான். ஆனால் அந்த மேஷ லக்கணத்தை கடந்து அது ரிஷப லக்கணத்துக்கு போயிருக்கும். இப்போ உனக்கு நான் மீன லக்கணம் போடுவேன், யாராக இருந்தாலும் அதை கழிக்காமல் நான் பார்க்கவே மாட்டேன். இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைக்கு அந்த பேருக்கு லக்கணத்துக்கும் உன் பேருக்கும் சம்மந்தப்படும். நான் அந்த பேர், உங்கள் அம்மா பேர், இதெல்லாமே இந்த அப்பா பேர் இதெல்லாமே பார்த்து தான் அதை கனெக்ஷன் பண்ணி அப்பவும் பூர்வீகத்துக்கு தான் போக சொல்லுவேன். ஏன்னா ஜோதிடம் எதுக்கு உருவாக்குனாங்கன்னு தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசினதை நான் போட்டேன். இப்போ ஜோதிடம் சரியா தப்பாங்கிறது உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உனக்கு இப்போ மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் வீடு துலாம், ஆனால் நான் இப்போ உனக்கு விழுகிற லக்கணம் மீனம். இப்போ யாருக்கெல்லாம் ஒரு லக்கணம் விழுகுதோ ஒரு ஸ்டெப் பின்னாடி போகும்போது நீ 7ஆம் வீடு அப்படின்னு துலாத்தை பார்க்கும்போது மீனத்துக்கு அது 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீடுங்கிறது அது என்ன ஆகிடுது அப்படின்னா, கணவன் மனைவி அந்யோன்யம். உனக்கே தெரியும் 4, 6, 8 மறைவு, 12 மறைவு, இதெல்லாம் நமக்கு நல்லது செய்யாது. அப்போ 8ஆம் இடங்கிறது ஆயுள், கணவன் மனைவி அந்யோன்யம். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போ இன்னைக்கு இருக்கிற கணவன் மனைவி அந்யோன்யம் பிரச்சனைனால இன்னைக்கு எத்தனை பேர், பல லட்சம் பேர் கோர்ட்டில். ஏன்னா இந்த நிகழ்வுக்கு முன்னாடி இத்தனை பேர் கோர்ட்டு கேஸில் இல்லையே. பிரச்சனையாக இருந்தாலும் போன ஜென்ரேஷன் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் இவ்வளோ பிரிவு நான் பார்க்கல, நீ பார்த்துருக்கியா? ஆனால் இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட இந்த ஒரு 30 வருஷத்தில், 40 வருஷம்னு வச்சுக்கேன், எனக்கு ஒரு 40 சில வயசு, இத்தனை வருஷத்தில் இப்போ பிரிவுன்னு பாரு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் எடுத்துக்க, மொத்த பேருமே பாருன்னு ஆணுக்கு ஆணு விரும்புறது, பெண்ணுக்கு பெண்ணு, நிறைய ஆப்பர்நெட்டை மாற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ நீ பொருத்தம் பார்த்து, எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஜோதிடர், எனக்கு தெரிஞ்சவர், அவர் ஃபீஸ் அப்போவே 5000 ரூபாய். என் வாழ்க்கைக்கு நான் ஓடாத ஓட்டெல்லாம் யாரும் ஓடி இருக்க மாட்டான். அதனால் யாராக இருந்தாலும் நேரில் வாங்க பேசுவேன்னு சொல்லிவிடுவேன்.
ஏன்னா என்னுடைய அனுபவ ஜோதிடம். நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே நம்ம தெரியல, என்னுடைய இத்தனை பேரை பார்த்த அனுபவமாகி இதில் என்னன்னு தேடி நான் பூர்வீகத்தில் அப்பாவுக்கு தாத்தா சாமி ஆடுறவர். அந்த இதில் இருந்து 10வது வரைக்கும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் தான் சாமியே வரும். அப்போ செவ்வாய் வீட்டில் இப்போ யாருக்கு இப்போ நட்சத்திரம் மாறுறதுனால இங்கே எல்லாருக்கும் அது வருமானா கஷ்டம். இப்போ மகரத்தில் செவ்வாய் இருக்குன்னா இது யாருக்கும் மாறாது. இப்போ ஒரு மகரத்தில் செவ்வாய், அவன் என்ன ராசி என்ன லக்கணமோ, மகரத்தில் செவ்வாய் இருக்கிறவன் குடும்பத்தில் சாமி வந்துடும். ஏன்னா கடகத்தை அது பார்க்கும். ஏன்னா சந்திரன் செவ்வாய் வீட்டில் நீச்சம் பொதுவாக. அப்போ உடல் அழிந்தவனுடைய அணுக்களை இயக்க முடியும். நான் அதனால தான் முன்னோர்களை சாமி அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருப்பேன் போன பதிவுல எல்லாம். அதாவது பெத்தமனம் பித்து பிள்ளமனங்கள். அப்போ அந்த ஜாதகத்தில் முதல்ல லக்னத்தை சரி பண்ணணும். அக்காவுக்கு திருமணம் இது வரைக்கும் எத்தனை ஜோசியர்கிட்ட பார்த்துருப்பீங்க? அத்தனை பேரும் நீ என்ன தோஷம்னு உனக்கு சொல்கிறானோ அந்த தோஷம் இல்லை. அப்போ நீ ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிற, செவ்வாய் தோஷமாக இருக்கும். சனி தோஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிற, சனி தோஷம் உள்ளவனாக இருப்பான். ராகு கேது தோஷத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிற, ராகு கேது தோஷம் உள்ளவனாக இருப்பான். இப்போ ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறவன் இடத்துக்கு போகணுமா, பிரச்சனை தீர்ற இடத்துக்கு போகணுமா? ஒரு வினைக்கு எதிர்வினை தான் முற்றுப்பயன். அப்போ ஒரு எந்த கிரகம் கெட்டு போயிருக்கிறோ அந்த கிரகம் கெட்டவனோட தான் இன்னைக்கு இருக்கிற சமூகம் சேர்க்குது. உனக்கு யார் துரோகம் பண்ணுறாங்களோ அதே துரோகி வீட்டுக்கு போவியா? யார் உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போவியா? அப்போ இந்த கெடுதலில் இருந்து காப்பாற்றக்கூடிய எதிர்வினை, ஆணுன்னா பெண்ணு, இன்பம்னா துன்பம், நல்லதுன்னா கெட்டது, ஒரு வினைக்கு எதிர்வினை முற்றுப்பயன். கரெக்டு தானே? ஒரு அம்மானா அப்பா தான் பேலன்ஸ். அப்போ உனக்கு சனிக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் எது? இப்போ நவகிரக தானே, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, மத்திய நாடு. இதில் நான் பாண்டிய மண்டலத்தில் பிறந்தேன்னா அதுலேயே என் கிராமத்தில் இருக்கிற மக்கள் பக்கத்து கிராமத்து ஊரில் என்னுடைய ஜாதியாக இருந்தாலுமே அந்த ஊர் சாமியை நான் கும்பிட்டா இங்கே உனக்கு உரிமை கிடையாதுயா, நீ அங்கே போன்றுவான். ஏன்னா அது என் இனம். ஆனால் என் குலம் வாழ்ந்த இடத்துல தான் நாங்கள் வாழ்ந்தோம். அப்போ அந்த மண்ணை மிதிக்க வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழி. ஏன்னா அந்த மண் சாமி, ஒரு மரத்துக்கு வேர் உயிர். அப்போ அந்த மரத்தில் நோயினா மருந்து உரமும் வேருக்கு. அப்போது நான் வாழ்ந்த மண்ணை மிதிக்க வைக்கணும்னா என் உடம்புக்குள்ளே இருக்கிற அணுக்கள், அதுதான் 12 கட்டத்தில் ஜாதகம் சொன்னேன். அதாவது எங்கள் அப்பாவுக்கு பொருத்தம் பார்க்குறாங்கன்னா எங்கள் அப்பாவை பெற்ற அப்பா அம்மா. இப்போ நான் என்ன வச்சு சொல்கிறேன், இது கூட உனக்கு குழப்பம். இப்போ நான் லக்னம், என்னை பெற்ற எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பாவை பெற்றது 2, எங்கள் அம்மாவை பெற்றது 2 எனக்கு. அப்போ எங்கள் அப்பாவை பெற்றது 2, எங்கள் அம்மாவை பெற்றது 2 4, எங்கள் அப்பா அம்மா 2 6, நான் 1 7. இப்போ எனக்கு 7ஆம் இடங்கிறது என் மனைவி. இது நான் மேஷம், எனக்கு 7ஆம் இடம் என் மனைவி துலாம். என் மனைவிக்கு 7ஆம் இடம், துலாத்துலேருந்து 7ஆம் இடம்னா மேஷம். அவள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 7 பேர். இந்த 14 பேரினுடைய 12 கட்டம் ஜாதகம். அப்போ இந்த 14 உறவுகளினுடைய அணுக்களை நான் என் குழந்தைக்கு கொடுக்குறேன்னா என் குழந்தைக்கு அதான் அப்போ 8 அடி குட்டி 16 அடி. இப்போ எனக்கு நாங்கள் கணவன் மனைவி சைடில் எங்கள் அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டினா, எங்கள் மனைவிக்கு அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா. ஏன்னா ஈருடல் ஊர் உயிராக கலந்துருது, சிவன் பார்வதி அப்படின்னு. அப்போ இந்த 8 பேர் பிறந்த ஊர் மண்ணை நான் மிதிக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு என் குழந்தைக்கு அவங்க தலைமுறைக்கு அவங்க 8 சரியாக இருக்கா? இந்த ரஜினி பாட்டு மட்டும் தான் 8 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ, அதில் எந்த 8ல் நீ இருக்க தெரிஞ்சு. அதாவது 8ஆம் இடங்கிற 8ஆம் நம்பர் மட்டும் ரிவேட்ஸு. 1 8 8 2 8 16, 6 1 7, 3 8 24, 4 2 6, 4 8 32, 3 2 5, 5 8 40. சனி அப்படின்னா நம்ம முன்னோர், நம்ம பிறக்கும்போது தலையில் தான் பிறப்போம். அப்போ அந்த அணுக்களை ஆக்டிவேட் பண்ணணும். 4வது தலைமுறை. இப்போ எனக்கு எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க. அதனால் அவங்க தாத்தா பாட்டி பிறந்த ஊருக்கு போயிட்டு அவங்க வழிபாட்டு முறையில் விட்டு போன இடத்தையும் கோயிலையும் தான் எடுத்து கட்டிக்கிட்டு பராமரித்து பண்ணுறதுனால தான் இவ்வளவு அறிவு. அந்த மண்ணை மிதிக்க மிதிக்க எனக்கு இதுக்குள்ளே நான் மட்டும் இல்லை, இதை செய்கிற எல்லாருக்குமே இது ஊறிடும். மனிதனை பிறந்தவன் அற்புத பிறவி. என்னை விட புத்திசாலிகள்லாம் பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. இது எனக்கு அந்த புரிதல் இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க என்னை விட தெளிவாக பேசுவாங்க. இப்போ ஜோதிடத்தை கற்றுக்கிட்டவங்க இந்த மாறுபாடை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஜாதகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இந்த கிரகம் கெட்டுருச்சுன்னா இத்தனை வருஷத்துக்கு உனக்கு பிரச்சனை இருக்குது.
இந்த கிரகம் உனக்கு நீச்சமாயிருச்சுன்னா உனக்கு இந்த உறவுகள்லாம் கெட்டு போயிடும், இந்த உறுப்புலாம் உனக்கு கெட்டு போயிடும். இந்த கோயிலில் போய் அதுக்குண்டான கதிர்வீச்சை எடுத்துக்கங்கிற. இப்போ ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா நீ அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல தான் கோயிலை கட்டியிருக்கான். இப்போ செவ்வாய் ஸ்தலம் இருக்கிற இடத்துல செவ்வாயினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடம், சனீஸ்வரன் கோவிலில் சனியினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடம். உனக்கு ஏற்கனவே அது நீச்சமாக இருக்குது, கெட்டு போயிருக்கு, இல்லை அதனுடைய தசை நடக்குது அப்படின்னா நீ அந்த கோயிலுக்கே போகும்போது அந்த கதிர்வீச்சை நீ உள்வாங்கும் போது உனக்கு அதீத பாதிப்பை கொடுக்குமா நல்லதை தருமா? இந்த அறிவுபூர்வமான விஷயத்தை அறியாமல் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ 7.5 சனியினுடைய கதிர்வீச்சு ஒருத்தனை பாதிக்குதுன்னா அங்கேயே அனுப்புனா அவன் குடும்பத்தில் படாத பாடுபட மாட்டானா? அதாவது ஒரு திசைக்கு எதிர் திசை, அதாவது அதான் சொன்னேன்ல, பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் கணவனுக்கு மனைவியை சேர்க்கணும். அந்த பொருத்தம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஆணணுவும் பெண்ணணுவும் சரியா சேரலைன்னா குழந்தை இருக்காது. கரெக்டு தானே? இந்த ஒற்றுமை கூட தெரியாது. இதை அவங்க உணர்ந்து பாடுபட்ட என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு இவங்க சொல்லலைனாலும் அது நடக்கும். அதுக்கு எதுக்கு 15,000 20,000 50,000 ஃபீஸ்? இவங்க என்ன பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களோ அது அவங்க சொல்லலைனாலும் நடக்கும். இவங்க சொல்லி நான் ஒரு கோயிலுக்கு போனேன் அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்தாலும் அந்த நல்லது நடந்திருக்கும். ஏன்னா அது அந்த ஜாதகத்தில் இருக்குது, அந்த டைமில் நீங்கள் போவேன்னு இருக்குது. அதைத்தான் மாற்ற சொல்கிறேன். உனக்கு புரியுதா? பூர்வீகம் உனக்கு மொத்தத்தையும் கொடுத்துரும். அந்தந்த மண்டலத்தில் உள்ள நவகிரகத்தில் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தெய்வத்தை எடுத்துக்கிட்டாங்கிறத விட இந்த அப்பா, நான் ஏற்கனவே போன பதிவில் சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவுடைய தாத்தா பாட்டி 4, அம்மா 4, என் மாமனாருக்கு 4, மாமியாருக்கு 4, 8. இங்கே 8 அங்கே 8 16. ஆனால் நான் 8 8 16 எனக்கு மாமனார் மாமியார் இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க. ஆனால் அப்பா அம்மா மாமனார் மாமியார் இல்லாதவங்க என்ன மாதிரி அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, மாமனாருடைய அப்பா அம்மா, மாமியாருடைய அப்பா அம்மா. இந்த அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மாங்கிறது எனக்கு தாத்தா பாட்டின்னா அவங்க அப்பா அம்மா தான் திக்கு. தெரியலைன்னா இதாவது தெரிஞ்சுக்கணும், இது திசை. இறைவா எனக்கு இந்த வாழ்க்கைங்கிற படகுல திக்கும் தெரியலை திசையும் தெரியலங்கிறீங்க. இதுதான் கதை. அட்லீஸ்ட் ஒரு மரத்தில், அதான் சொன்னேன்ல, மரத்தில் நோயினா மருந்து உரமும் வேருக்கு. அந்த வேருக்கு மருந்து ஆழமாக தோண்டி வைக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் மேலேயாவது வைக்கணும்ல. இன்னைக்கு இருக்கிற சமூக செடியில் தானே அடிக்குது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ உங்களுக்கு ஜாதகம்ங்கிறது லக்னம் நட்சத்திரத்தை சரி பண்ணிட்டாலே உங்கள் லைஃப் மாறிடும். அதில் நீங்கள் அந்த பூர்வீகத்தை போயிட்டு நான் சொன்ன மாதிரி திருச்செந்தூரில் நான் சொல்கிற நேரத்தில் குளிச்சிங்கன்னா உங்கள் அக்கா லைஃப் இல்லை, உங்கள் குடும்பமே நல்லா இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு அதுவே கொடுத்துரும். இப்போ குரு பார்க்க கோடி நன்மைனா ஜாதகத்தில் தந்தைங்கிறது மேஷத்துக்கு 9ஆம் வீடு குரு, அம்மாங்கிறது குரு உச்சம் 4ஆம் வீட்டில். அசையும் சொத்து அசையாத சொத்துங்கிறது இந்த உடல், இந்த உடம்பு தான் அசையும் சொத்து அசையாத சொத்து. இந்த உடல் இல்லைன்னா உனக்கு எந்த வீட்டை அனுபவிக்க போகிற, எந்த நாட்டை அனுபவிக்க போகிற? உடல் கெட்டு போச்சுன்னா சகலமும் அவுட்டு. அதனால் குரு உச்சம், குரு கருணை உள்ளம் கொண்டவர், குரு பார்க்க கோடி நன்மை. தந்தை சொல்மிக்க தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம். தாயினுடைய கருவறையை விட சிறந்த கோவில் இல்லை. அந்த கோவிலில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய உருவத்தை நல்லா பார்த்துக்கிட்டா தான் இந்த சொத்து இருக்கும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னா தந்தையினுடைய உபதேசம் கிடையாது. தந்தை என்ற சொல் தான் மிக சிறந்த மந்திரமா. நீ அப்பான்னு கூப்பிட்டுப்பார், அதை விட உலகத்தில் மிகப்பெரிய மந்திரம் கிடையவே கிடையாதுங்கிறான். இந்த 2 பேர் பார்வையில் இருந்தால் உனக்கு பிறந்ததுலேருந்து உனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பாண்டிங்கும் பெற்றவங்க படுற கஷ்டத்தை கொண்டு வந்து பிள்ளைங்க பாரத்தில் திணிக்க மாட்டாங்க. தான் கஷ்டப்படுறதே பிள்ளைக்கும்பாங்க. கரெக்டு தானே? இன்னைக்கு வரைக்கும் தான் ஜென்ரேஷனுக்கு தான் கொடுத்துட்டு போகிறாங்க எல்லாமே. அது நல்லதோ கெட்டதோ அந்த பாண்டிங் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க இருக்கிற வரைக்கும், அவங்களால முடிகிற வரைக்கும் அது இல்லைல்ல. அவங்க ஏதாவது கடனில் சிக்கிக்கிட்டா தான் இந்த பிரச்சனை. அப்போ இந்த பூர்வீகத்தினுடைய கடனை அடைக்கும்போது அவங்க ரிலீஃப் ஆகிடுறாங்க. முதல்ல ஜாதகத்தை சரி பண்ணணும், லக்னத்தை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் பூர்வீகத்தை மிதிக்கணும். வாழ்க்கைங்கிறது நம்ம ஒரு வீடு கட்டணும்னா ஒரு செடி போடுற, ஒரு விதை போடுறோம்னு வச்சுக்க, நெல் விதைக்கிறோம், சுற்றி களை முளைக்கும், களை எடுத்தால் தான் மகசூல் கிடைக்கும்.
அப்பப்போ பாதுகாப்பு, அதை பராமரிக்கணும். அது மாதிரி நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டை சுற்றி பராமரிக்கணும். இதில் 8 திக்கில் ஏதாவது இந்த 8 மூலையில் வாஸ்து பார்க்குறீங்கல்ல, 8 மூலையில் ஏதாவது ஒரு ஓட்டைன்னா அதனால் பாதிப்பு வரும். அந்த மூளையை நம்ம அடைக்க தானே செய்கிறோம். இல்லை அதுக்கு பரிகாரங்கிற பேரில் ஏதாவது விளக்கேற்றுறோமா? அப்போ பரிகாரங்கிற பேரில் நீ ஏமாறுற வரைக்கும் வாழ்க்கையை ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பேன். என்னைக்கு இன்னொருத்தங்கிட்ட கையேந்திட்டியோ அன்னைக்கே அது யாசகம்தான். அதாவது தாய் தந்தையை சுத்தின பிள்ளையார் ஞானத்தின் கடவுள். அந்த தாய் தந்தையை சுத்தாம உலகத்தை சுத்தினத முருகர் அறிவுரையா பேசுவார். முருகர் அறிவுக்கு கடவுள். அப்போ சொல்லுவார், தாய் சொல்லை தட்டாதே, தந்தையை அவமதித்ததா பேரு உனக்கு வேண்டாம், எடுப்பார் கைப்பிள்ளை ஆகாதே. எடுப்பார் கைப்பிள்ளைன்னா அடுத்தவனுடைய அறிவுரையையும் அறிவையும் பயன்படுத்தாதே. உலகம் பூரா சுற்றி வர்ற, உலகத்தை சுற்றினா உனக்கு மாம்பழம் கிடைச்சிரும் அப்படின்னு ஓடுற தாய் தந்தை பிறந்த ஊர் மண்ணை மிதி. அப்போ நவகிரக தோஷமும் யாருக்கு இன்னைக்கு அடக்கும்? பிள்ளையாருக்கு அடக்கும். நவகிரகமும் அவர் சொல்ல கேட்கும். உலகத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும், என்ன தோஷமாக இருந்தாலும், என்ன பரிகாரமாக இருந்தாலும், எந்த முச்சந்தியாக இருந்தாலும் எவன் வீட்டு அவருக்கு திசையே கிடையாது. முதல் பூசை அவருக்கு அப்படின்னா இந்த தாய் தந்தை பிறந்த ஊரில் இருக்கிறவனுக்கு எந்த தோஷமும் பாதிக்காது. எதையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்கும். எல்லா இடத்திலையும் முதன்மையாக அவன் திகழ்வான் அப்படிங்கிறார். புரியுதா? அடுத்தவன், அதாவது எடுப்பார் கைப்பிள்ளை, அடுத்தவன் அறிவு தான் உண்மை, அடுத்தவன் சொல்கிறது தான் உண்மை நம்புறப்பார், அன்னைக்கு தோத்துருவேன். எடுப்பார் கைப்பிள்ளைன்னா இதுதான். யார் குழந்தைய யார் வேணாலும் அடுத்தவன் குழந்தைய கையில், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்தியலாக பேசுவாங்க. அடுத்தவன் அறிவை நீ பயன்படுத்தி வாழும்போது நீ இன்னைக்கு இன்னொருத்தர் எழுதின புக்கை படிச்சுட்டு அப்படியே எழுதுற, இன்னொருத்தங்க எழுதின வரலாறு எழுதுற. அப்படி புதுசாக அவங்க எழுதினதை ஃபாலோ பண்ணாமல் புதுசாக ஒவ்வொருத்தராக உருவாக்கியதுனால தான் பல புராணங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, அகத்தியர் ஒரு புராணம்னா கம்பர் ஒரு புராணம், சித்தர்களில் போகிறது ஒரு வழி, ஒவ்வொரு முனிவர்கள் ரிஷிகள் நாயன்மார்களதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரையறையில் இருக்கும். இந்த நம்ம கர்த்தர்லேயே புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அதுலேயே பல ரகம் இருக்கும். அப்போ புதுசாக உருவாக்குற அதை படித்தது புரிந்ததை வைத்து சில பேர், அந்த புரிதலில் பல வகை. ஆனால் உனக்குள்ளே இருக்கிற புரிதல் என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம்? தமிழுங்கிறது ரொம்ப 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 திக்கற்றவன் அப்படின்னா திக்கு ப்ளஸ் கற்றவனுக்கு தெய்வம் துணை. நீங்கள் அற்றவனுங்கிறீங்க, இறை ப்ளஸ் அவன். அதனால தான் நம்ம சுடுகாட்டில் காளி தேவியையும் சிவனையும் வச்சுருக்கு. அவங்க 2 பேர் உடம்புல பாதி, அந்த இடத்துக்கு தான் ஹரிச்சந்திரனை வச்சுருக்கு. உடல் அழிந்தால் உயிர் உண்மை, உயிர் எதையும் தேடாது, உயிருக்கு எந்த ஆசையும் கிடையாது, மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, இறைவன் அடி சேரும். அப்போ நாம் என்னவா பார்க்குறோம், ஒரு உருவத்தை என்னவா பார்க்குறோம், அம்மாவா பார்க்குறோமா பெரியம்மாவா பார்க்குறோமா, எண்ணம் தான் நீ என்ன வேலை செய்யணும்னு டிசைட் பண்ணுது, நீ என்னவா ஆகணும்னு டிசைட் பண்ணுது. அப்போ எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் உனக்கு இருக்கோ அதனுடைய எண்ணம் செயல்படுது. அப்போ எந்த கிரகம் கெட்டிருக்கோ அது உனக்கு நல்லதாக தெரியுது, எந்த கிரகம் உனக்கு வைபிள் இருக்கோ அன்னைக்கு அது நல்லதாக தெரியும். அப்போ உன் அணுக்களுக்கு தகுந்த மாதிரி எண்ணம், உன் உணவுக்கு தகுந்த மாதிரி உன் அணுக்கள். இன்னைக்கு உணவு அவுட்டு, அணுக்கள் அவுட்டு, எண்ணம் அவுட்டு. அப்போ நல்லதை சொன்னால், அதை தான் இன்னைக்கு எனக்கு கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த காலத்துக்கு இது சாத்தியமா? எப்படி இந்த காலத்துக்கு இது சாத்தியமா? சாத்தியம் இல்லை தான். ஆனால் அந்த காலத்தில் படிச்சுட்டு படிக்காத நிறைய பேர் படிக்கலைனாலும் இயற்கை கல்வியை பயத்தை பக்தியாக கொடுத்தான். இன்றைக்கி எல்லாரும் படிச்சிருக்காங்க, அதனால் அறிவுபூர்வமாக எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஆனால் அந்த அந்த காலத்தில் துணி இனிலாம் நமக்கு கம்மி, உணவு பற்றாக்குறை மட்டும்தான். யாரும் சுகப்பிரசவம் தான், 16 பிள்ளை 10 பிள்ளை 18 பிள்ளை பெற்றவங்கெல்லாம் இருக்காங்க. சுகப்பிரசவம், உணவு பற்றாக்குறை. இன்றைக்கி உணவு நிறையா இருக்குது, சத்து பற்றாக்குறை. அதனால் எல்லாருக்கும் வாழ்க்கையில் குறை இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வாழ்வாதாரம் தான் பிரச்சனை, துணிமணின்னு. இன்றைக்கி பரிகாரங்கிற பேரில் என்ன வாங்குறான்னு நினைக்கிறேன், உயர்தர நெய், அரிசி, பருப்பு, இதெல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா பண்டிகையில் சாப்பிட்றது.
புரியுதா? அப்போ இன்னொருத்தன் வயிறை வளர்க்கறதுக்கு, அவன் உயிரை வளர்க்கறதுக்கு, அவன் அணுக்களையும் அவன் உறவையும் வளர்க்கறதுக்கு உன்னுடைய அறியாமையை அவன் பயன்படுத்துறான். கரெக்டு தானே? சனின்னா பாடி ஹீட்டு. அப்போ அன்னைக்கு எண்ணெயை தேய்ச்சி விளக்க சொன்னால் எண்ணெயை தேய்ச்சி விளக்கு ஏற்றுறீங்க. கெட்டதை விளக்கு அப்படின்னா அதுக்கு விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கு நம்ம வீட்டு வாசலில் ஏற்றுனீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கிருமிகள் வெளியில் போகும். அதுதானே அறிவியல். நீ இங்கே எங்கேயோ ஒரு கோயிலில் போய் ஏற்றுற. அறியாமை இருக்கலாம், ஆனால் அறிவை மக்கி அறியாமையாக இருக்கக்கூடாதுல்ல, பயன்படுத்தணும்ல. எடுப்பார் கைப்பிள்ளை ஆகக்கூடாது. அப்போ நம்ம லைஃப் நம்ம மாற்ற முடியும். மாற்றம் ஒன்றே மாறாதது அன்னைக்கு இருந்தது. இது எப்படி அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அன்னைக்கு துணியை கிழிச்சிக்கிட்டு போட்டவன் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்கன்னு சொல்லுவோம். எப்போ அவனுக்கு மூளை கோளாறவன் எதுவுமே சொன்னால் புரியாது அப்படி. இன்றைக்கி கிழிச்சிக்கிட்டு போட்டால் ட்ரெண்டுங்கிறீங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த அறிவை பயன்படுத்தாத அத்தனை பேர்த்துக்கும் இதை நம்ம பயன்படுத்தணும்னா எவ்வளோ பக்குவமாக பொறுமையாக, எவ்வளோ பேட் கமெண்ட் வந்தாலும் நிதானமாக நின்று அதை சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய கடமையில் இருக்கு. வாழ்க்கைங்கிறது கடல் மாதிரி, அதில் 1008 பிரச்சனை வரும். ஆனால் அந்த கப்பலை ஓட்ட தெரிஞ்சவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? கடலில் நீந்த தெரியணும், இல்லை கரை தெரியணும். வாழ்க்கைங்கிற கடல்லேருந்து கரை ஒதுங்கிறதுக்கு நமக்கு வழி தெரிஞ்சால் போதும், இல்லை பெற்றவங்க துணை இருக்கணும் இல்லையா? நீங்கள் மற்றவங்க காப்பாற்றுவாங்கங்கிறீங்க. ஊருக்கு வந்த இடத்துல ஒரு கோயிலுக்கு போய் பரிகாரம், இப்போ நீ ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்க, சென்னையில் உள்ள கோயிலை தானே சொல்லுவான். பூர்வீகங்கிறதுல வெறும் அப்பா வழியை மட்டும் சொல்லுவாங்க. ஒரு மரத்தில் ஆணி வேர் குலசாமி, மீதி சுற்றி இருக்கிற வேர்கள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும். உயிர் இல்லைன்னா உடல் கிடையில உயிர் இருக்குது. ஒருத்தங்க படுத்த படுக்கையாக இருக்கா எதுக்கு? அப்போ சுற்றி இருக்கிற விழுதுகள் இருந்து ஆணி வேர் காஞ்சி போச்சுன்னா மரம் காஞ்சிரும். அப்போ உயிரும் வேணும், உடலும் வேணும். தாய் வழியும் முக்கியம், தந்தை வழியும் முக்கியம். கல்யாணத்துக்கு அதான் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பையனை இன்னொரு வீட்டுக்கு தத்து கொடுத்துருவாங்க. அங்கே வாரிசு. மாமனார் வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா மாமனாருக்கு கொல்லி வைக்கிற பாக்கியமே உனக்கு தான் இருக்கும். ஜாதகத்தில் ஆண் வீடு பெண் வீடு, ஆண் வீடு பெண் வீடு இப்படி தான் இருக்கும். தாய்க்கு பின் தாரம், மருமகனா ஒன்றை கொடுத்துருக்கு. அதனால தான் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ண மாமனார் வீட்டு தெய்வத்தை கும்பிடணும்னா உன்னை தந்தையாக பாவிக்கிறாங்க. அப்போ மருமகன் அப்படிங்கிறவன் எங்கே மாமனார் வழியை உரிமையாக எடுக்கணுமா இல்லையா? அதை மறந்துடுறீங்க. அங்கே போகவே கூடாது. உங்களை கொடுத்தாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு குடும்பத்தினுடைய கலவை ஒன்றாக இருந்தால் தான் அடுத்த வாரிசு. ஒரு வாழை மரம் சரியாக காய்க்கலை, அதனுடைய கன்று எடுத்து நல்லா மருந்து உரமும் வச்சோன்னா அதே காய் இந்த கன்று நல்லா காய்க்கும். உங்கள் தாய் தந்தை சரிவர அந்த பூர்வீகத்தை மறந்தால் நீங்கள் தேடி அதை பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா? இதை பண்ணாலே லைஃப் மாறிடும். இதை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடினா, இப்போ உனக்கு சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் இல்லையா? உங்கள் அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் பாம்பன் குளம். அப்பாவுடைய அப்பா தான் உயிர், அந்த மரத்தோட ஆணி வேர் குலசாமின்னு சொல்லுவோம். நான் இப்போ உனக்கு மேஷ லக்கணமா, மேஷ லக்கணம் போது உனக்கு மீன லக்கணம் போடுறேன். மீன லக்கணத்துக்கு அதிபதி குரு. நான் ஒரு லக்கணத்தை மாற்றுவேன். மீன லக்கணத்துக்கு அதிபதி குருங்கும்போது உன் பேர் என்ன? உன் பேர் ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ் அப்படின்னா ஜாதகம் கொண்டு வந்திருக்கியா? ஜெயபிரகாஷ் அப்படின்னா சூரியன் கனெக்ஷன் வந்துடும் பார் உனக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் குலசாமி அப்படின்னா இது நாள் வரைக்கும் மேஷத்துக்கு 5ஆம் இடம் சூரியன். இப்போ ஜாதகத்தில் மேஷ லக்கணத்துக்கு 9ஆம் வீடு குரு, இது அப்பா தொழில். இந்த மாதிரி 9ஆம் வீட்டுக்கு 9, குருவுக்கு தனுசுக்கு 9ஆம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். தந்தைக்கு தந்தை தான் சூரியன். அப்போ உனக்கு ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடமா யார் வரானா அப்பாவுடைய அப்பா. அப்போ குலசாமிங்கிறது யாரை சொல்கிறோம்? தந்தைக்கு தந்தை, அதைத்தான் நமக்கு தாத்தா. இதைத்தான் நான் சொல்கிறேன் தாத்தா பாட்டி பிறந்த ஊர் அப்படின்னு. இப்போ இந்த சிம்மத்துக்கு 9ஆம் வீடு போட்டின்னா மேஷம் வந்துடும், 3வது தலைமுறை. அப்போ நம்மளுடைய அணுக்கள் முழுமையாக யார் இது வருதுன்னா தந்தைக்கு தந்தையினுடைய தந்தை. அதனால தான் அப்பாவுடைய தாத்தா பாட்டி ஊர் மண்ணை மிதிக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த வீட்டில் சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி, செவ்வாய் நிலம். சூரியன் இல்லைன்னா ஒரு உயிர் உற்பத்தி ஆகாது. உனக்கு புரியுதா? அப்போ நம்ம அப்பாவினுடைய தாத்தா ஜென்ரேஷனுடைய டிஎன்ஏ நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும். ஏன்னா சயின்டிஃபிக்காக கூட நிரூபிச்சிடல. ஏன்னா ஜாதகத்தில் முன்னோருக்கு போய் சொல்ல முடியாது.
அந்த 3 சுற்று எடுக்கணும் ஒவ்வொரு இதையும். இப்போ 4ஆம் இடம் தாய்னா தாய்க்கு தாய் 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்துக்கு 4 10ஆம் இடம் மாமியார் வந்துடும். அப்போ மாமியாரும் அம்மாவும் வேற யாரும் கிடையாது, அம்மா. 10ஆம் இடம் மாமியாருங்கிறது அப்பா கூட பிறந்த அத்தையும் நமக்கு மாமியா தான். நம்ம இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணாலும் மாமியார் தான். ஆனால் நல்லா பாரு, மாமியார் 10ஆம் இடம்னா 7ஆம் இடம் கடகம் வரும். நல்லா பாரு, புருஷன் பொண்டாட்டி மாதிரி. அப்போ இங்கே கனெக்ஷன் இருக்கும், வேவ் லென்த்து. அப்போ இங்கே இந்த தாய் அந்த தாய்க்கு பரிமாற்றம் பண்ணலாம். தந்தை 9ஆம் இடம், தந்தைக்கு நேர 7ஆம் இடம் எது? 9 தனுசுக்கும் 7ஆம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம். அப்போ தந்தைக்கு பொண்டாட்டிங்கிற இடத்துல அங்கே யார் வந்துடுவானா மிதுனம் வந்துடும். மாமனார், தம்பி, நம்ம வீட்டில் தம்பி தங்கச்சினா மாமனார் பாதிக்கப்பட்டுச்சுனாலே நமக்கு சொத்து நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கிறவங்க குடும்பத்தில் மாமனார் வழி ஒன்று இல்லாததோ, மாமனார் சொத்தை அனுபவிக்க முடியாதவனோ, இல்லை மாமனார் டம்மியாக இருக்கிற குடும்பம் பொண்ணே கிடைக்கும். இதெல்லாம் மாத்துறதுக்கு தான் ஜாதகம். ஜெயபிரகாஷ்னு சொன்னேன்ல உன் பேரு, உன் பேர் ஜெயபிரகாஷ். ஒரிஜினல் பேரு ஜெயபிரகாஷ் தான். ஒரிஜினல் பேரு ஜெயபிரகாஷா? ஜெயபிரகாஷ். அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் விட்ட கடமையை நம்ம செஞ்சாலே லைஃப் நல்லாயிருக்கும். ஜாதகத்தில் லக்னம் நட்சத்திரங்கும் போது உனக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? தனுசு ராசியா? என்ன நட்சத்திரம்? பூராடம். பூராடம்னா உனக்கு இனிமேல் பூராடம் நூலாடம் கிடையாது, உனக்கு மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரங்கும் போது ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கார்த்திகை, மூலம், பூரம், ரேவதியெல்லாம் குலசாமியே தெரியாமல் இருக்கும். உங்கள் அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் என்ன ஊர் சொன்னால் பாம்பன் குளமா? அப்போ குலம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி மேஷ லக்கணமாக இருந்தால் 5ஆம் வீட்டு இடத்துல சூரியன், உனக்கு அந்த குலம்ங்கிற பேர் வராது. 4ஆம் இடம் கடகம், அது நீர் ராசி. அப்போ பாம்பன் குளம்ங்கிற அந்த 5ஆம் இடம். நான் உனக்கு மீன லக்னம் மாத்துறேன், லக்னத்துக்கு அதிபதி வந்து குரு. அப்போ அந்த அந்த குலம்னா உனக்கு லக்னாதிபதி குருவே பாரு விருச்சிகத்தில் இருப்பார், அதுவும் நீர் ராசி. அப்போ அந்த 5ஆம் இடத்துல என்ன இருக்குன்னா செவ்வாய் உனக்கு இருக்கு. செவ்வாய் கெட்டு போச்சு. அப்போ உங்கள் அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் எது? அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் பாம்பன் குளம். அந்த ஊருக்கு போறீங்களா? நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி தெரியாதுன்னா அதில் இருக்கிற எல்லை காவல் தெய்வம் கெட்டு போச்சு, செவ்வாய் நீச்சம். இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ குலதெய்வம் இது நாள் வரைக்கும் நீ எந்த இடத்த பார்த்துருக்கன்னா உன்னுடைய 6ஆம் இடத்தை பார்த்துருக்க, உன் லக்னத்துக்கு 6ஆம் இடம். அப்போ லக்னத்தையும் நட்சத்திரத்தையும் சரி பண்ணாதான் உனக்கு பலனே சரியாக வருது. இது நாள் வரைக்கும் போகலை, இப்போ போயிருக்கேன். அப்படி போனதுனால தான் நீ என்கிட்ட வர. இப்போது ஒருத்தனுக்கு பிரச்சனை தீரக்கூடாதுங்கிறவன் இங்கே வரவே முடியாது. அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது, உண்மையிலே வாழ்க்கையில் இனி பூர்வீகம் போக போகிறான், தன்னுடைய குலம் தலைக்க போதுங்கிறவங்க வருவாங்க, அந்த புரிதல் உள்ளவங்க வருவாங்க. இல்லைன்னா இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே கேட்டுட்டு என்னை தேடி வரணுங்கிறக்காக போடவே மாட்டேன். அது வருமான நோக்கம். என்னுடைய வீடியோவை அவன் கேட்டு தெளிஞ்சு பல கோடி மக்கள் இருக்காங்க, அவன் 10 பேர்த்துக்கு சொல்லணுங்கிறக்காக போடுவேன். எனக்கு செல்வம் அரிசி மண்டி, செல்வம் காய்கறி கடை இருக்குது, 2 சொந்த வீடு கொடுத்துருச்சு, சனி செவ்வாய் சேர்க்க இருக்கிறவன் அனாதையாக தான் வாழ்வான், இவன் வாழ்க்கை பரதேசி வாழ்க்கைன்னு தான் சொன்னாங்க. இன்றைக்கி திருப்பி குடும்பத்தோடு உட்கார்ந்து இதெல்லாம் மாற்றி கொடுத்தது என் பூர்வீகம். எனக்கு என் வாழ்வை மாற்றிய என் வழி எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். கண்மூடித்தனமான ஒரு பக்தி எனக்கு வேண்டாம். நீ சொல்கிற சாமியெல்லாம் விலை போகும், நான் சொல்கிற அணுக்கள் விலை போகாது. அவன் நின்றி ஓர் அணுவும் ஆசை கடவுள் உனக்குள்ளே கடந்து உள்ள போ. அப்போ லக்னம் நட்சத்திரம் மாற்றும் போது தான் உன் குலசாமியே கெட்டு போச்சுங்கிற இது வருது. அப்போ 4ஆம் இடத்துல உன் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் கெட்டு போயிருந்ததுன்னா உன் தாயினுடைய மாங்கல்யம் கெட்டு போயிருக்கணும், இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு கெட்டு போயிருக்கணும். ஆனால் உனக்கு 4ஆம் இடம்ங்கிறது வந்து மிதுனம் ஆயிடுது. அப்போ அந்த மிதுனன் சூரியன் புதனோட சேர்க்கை இருக்குது. அப்போ உங்கள் அம்மாவளி குடும்பத்தில் தான் அந்த சில உனக்கு திருமணம் லேட்டு, இப்போ உங்கள் குடும்பத்தில் திருமணம் லேட்டு இருக்குல்ல, அப்போ இது என்ன இருந்தால் அந்த சுகஸ்தானம் உன் ஜாதகத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது, தாத்தா குடும்பத்தில் 1க்கு 2 கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் ஒன்று நமக்கு கல்யாணம் ஆகாது, இல்லை கல்யாணம் லேட் ஆகும், இல்லை சூரியன் புதன் நம்ம படிச்சுட்டு நமக்கு உண்டான படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது, எதை செஞ்சாலும் தடை பண்ணும் தானே இருக்கும் உனக்கு. இப்போ உனக்கு லக்னாதிபதி குருங்கும்போது இங்கே விருச்சிகத்தில் செவ்வாய்க்கு போயிடுச்சா? அந்த செவ்வாய் உன் கடகத்தில் நீச்சமாக இருக்கா? ஜெயபிரகாஷ். ஓகே, இந்த
பேருக்கும் உன் லக்னத்துக்கும் சரிய வரும். அந்த செவ்வாய் வீட்டில் தான் சூரியன் இருக்கு பாரு. ஜெயம்னா சூரியன், செவ்வாய். செவ்வாய் சூரியன் தான் ஜெயம். பிரகாசம்னா சூரியன். ஓகே, அப்போ அந்த செவ்வாய் வீட்டில் தான் சூரியன் இருக்கு. லக்னத்தை மாற்றினா உன் பேர் சரியாக வரும். நான் அதனால் லக்னத்தை ஒரு லக்னம் சரியாங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட 1960க்கு அப்புறம் பிறந்த எல்லாத்துக்கும் ஜாதகத்தை மாற்றுவேன். யாராக இருந்தாலும் லக்னம் மாற்றுவேன், நட்சத்திரம் மாற்றுவேன். உனக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம், பூராடம் கிடையாது. மூலங்கிறது செவ்வாயினுடைய கர்மா. உனக்கு அந்த பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். மலை மேலே உள்ள கோயிலுக்கு போகக்கூடாது. அப்போது ஹீட் உள்ள பாடி, செவ்வாய் தோஷத்துக்கு என்ன சாப்பிடணும்? வாழை மரம் வந்து தாலி கட்ட சொல்லுவாங்கல்ல. அப்போ வாழை மரம் ஒருத்தன் தீப்பிடிச்சு இறந்தால் வாழை இலையில் படுக்க வைக்கிறோம். ஒருத்தங்களுக்கு மோஷன் சரியாக வரலன்னா வாழைப்பழம் சாப்பிட சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படி ஆகிப்போச்சுனாமா, இப்போ முதல் இரவுக்கு பால் கொடுக்குறாங்கல்ல, பாலும் பழமும் எதுக்கு கொடுக்குறாங்க தெரியாது. பாலும் பழம் எனர்ஜி, புரோட்டீன். இன்னைக்கு தான் வந்து நமக்கு உணவு அதிகம். அன்னைக்கு காலகட்டத்தில் உருவாக்கின ஜோதிடம். அன்னைக்கு திருமண நாட்களில் விருந்து நிறையா இருக்கும் இல்லையா, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார். கல்யாணத்துக்கு குடும்பம் குளம்னு கூடி கடா வெட்டி பயங்கர விருந்தாக தான் இருக்கும். அந்த காலத்தில் உள்ளவங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா. அப்போது நிறையா பசும்பால் நல்லா சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பால் புரோட்டீனும் கொடுக்கும். ஜீரண சக்தி அதிகம் உள்ளது பாலும் பழமும். நீ பால்லாம் சுட்டினா 4 மணி நேரத்தில் ஜீரண சக்தி ஆகிடும். அப்போ என்ன சொல்கிறான்னா, ராத்திரி அந்த பாலும் பழத்தை சாப்பிட்டுட்டு படுக்க சொல்கிறான். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள கழிவுகளோட கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்தால், அதாவது ஒன்று சேர்ந்தா, குழந்தைகள் ஊனமாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம். அதாவது அன்னைக்கே மெய்ஞானத்தில் உணர்ந்து ராத்திரி பால் பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துருங்க. நம்ம அணுக்கள் இயங்குற நேரம் எத்தனை? 4:30 to 6, அதாவது பிரம்ம முகூர்த்தம். பிரம்மானா படைப்புக்கு கடவுள். நம்ம அடுத்த தலைமுறையை படைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம். பிரம்மானா அம்மானு வந்துடும். அப்போ அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்கணும்னா அந்த பாலை குடிச்சிட்டு படுக்கும்போது காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு உடல் கழிவுகளை போக்கு. அதுக்கப்புறம் உன் உடலை தூய்மையாக்கு, குளிச்சு சுத்தம் பண்ண சொல்கிறான். அதுக்கப்புறம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும்போது நம் கணவனுடைய முழு அணுக்களும் உடம்புல எந்த கழிவுகளும் இல்லாமல், மனைவியினுடைய முழு அணுக்களும். ராத்திரி நேரம் பொதுவாகவே நம்ம தூங்கணும், இல்லைன்னா கேடு. எப்படி? அதே மாதிரி ராத்திரி நேரம் சில அணுக்கள், எல்லா அணுக்களும் நல்ல வைப்பில் இருக்காது இல்லையா. இப்போ ராத்திரி தூங்கலைனாலே நோய். அப்போ அந்த ராத்திரி நேரம் அணுக்கள் இயங்காத நேரத்தில் கணவன் மனைவி ஒன்று சேரும். அப்போ அந்த கால நேரத்தில் சேரும்போது தான் கணவனுடைய மனைவியினுடைய முழு அணுக்கள் ஒரு குழந்தைக்கு போகும்போது நோய் நொடி இல்லாத எந்த குறையும் இல்லாமல் அடுத்த தலைமுறை இருக்குது. நம்மளை ஒரு புலி 10 குட்டி போடுதுன்னா அந்த புலி அதனுடைய அணுக்களை கடத்தும், உடலை கடத்தாது. உன்னுடைய போன ஜென்மங்கிறது உங்கள் அப்பா, அவதுக்கு முந்தின ஜென்மம் உன் தாத்தா. நீ போன பிறவியில் செஞ்ச பாவம் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு தாத்தா பாட்டி. அந்த ஜென்ரேஷனுடைய டிஎன்கேல கடந்து வருது. உங்கள் அப்பா எந்த ஊர் மன்ன, இந்த கோயில் உடல் இன்னும் கோயில் 12 வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலைன்னா பவர் போயிடுது. நீ பூர்வீக மண்ணை மிதிக்கும் போது என்னை தேடி வந்துடுற. அப்போ ஒரு பாலிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு வளர்த்து நம்ம புல்லு கொடுத்தாலே கோ மாதா என் குலமாதா, என் குலத்தை காக்கும் குலமாதா அப்படின்னா, தாயிடம் நம் குடும்பத்தில் இருக்கிற எந்த ஒரு குழந்தைக்கும் இல்லாத ஒரு தாய் தந்தைக்கு இல்லாத டிஎன்ஏவை அதனுடைய பால் உற்பத்தி பண்ணும். ஒரு பசுமாட்டில் நம்ம குடும்பத்தில் என்ன சத்து இல்லையோ அந்த அணுக்களை அந்த பசும்பாலில் உற்பத்தி பண்ணும். அப்போ தாய்ப்பாலை விட உயர்ந்தது பசும்பால். அதனால தான் குலமாதா நம் குலத்தையே காப்பாற்றும். நம்ம குடும்பம் கிடையாது, நம்ம குடும்பத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் நம்ம வீட்டு பால் குடிக்கலாம். அதனால தான் வீட்டுக்கு ஒரு பசு. அதனால தான் பசுவுக்கு காமதேனு. இந்த உலகத்தில் காமதேனுவை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, எந்த ரிஷியாலும் கட்டுப்படுத்த முடியாது. அந்த அமிர்த சுரபியை யாரால் அது அழிஞ்சுதுன்னா நாம் அழிஞ்சிருவோங்கிறான். இப்போ புரியுது? அப்போ அந்த பாலை எதுக்கு பசும்பால் அன்னைக்கு ஏன் அந்த முதலிரவுக்கு கொடுத்தாங்கன்னா, இந்த இருவரினுடைய உடம்புல இல்லாத அணுக்களை என் கணவனுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ அவன் உடம்புல குறைவாக இருக்கிற அணுக்களும் முழுமையாக அவனுக்கு போய் காலையில் குழந்தைக்கு போகட்டும். இப்போ புரியுதா? அனைத்தும் மனித இனத்தை காப்பதற்காகவும் மனித குலத்தை அழியாமல் பாதுகாக்கிறது. அப்படி ஒரு அஸ்திரம் ஜோதிட அஸ்திரம். கண்ணை மூடிட்டு லக்னத்தை நீ கொடுத்த நேரத்துக்கு தசா புத்தியை கம்ப்யூட்டரில் ஏற்றிக்கிட்டு
கம்ப்யூட்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த பரிகாரம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை நடத்தினா இப்படி தான் இருக்கும்.